ஸோ ட்ரேடிங்க்கு நியூவாக இருக்கீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது நார்மல் தான். என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் உள்ள வரீங்கன்னா ட்ரேடிங்க்கு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்த உடனே மணியே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங்க்கு ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எதையாச்சும் ஒரு கான்செப்டை நல்லா லேர்ன் பண்ணணும். ஸோ செகண்ட், லேர்ன் த பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸை ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லேயே கூகுள்லையும் யூடியூப்லையுமே பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, அண்ட் ட்ரேடிங்ல என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, அண்ட் முக்கியமாக ட்ரேடிங் இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டுட்டோரியல் பார்த்து நீங்கள் படிக்கிற பேசிக் கான்செப்ட்ஸை அங்கே போயிட்டு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாதான் டவுட் வரும், அந்த கான்செப்ட் நல்லா உங்க மைண்ட்குள்ளே போகும். ஸோ தேர்ட் விஷயம், ஸ்டார்ட் வித் டெமோ அக்கௌண்ட். நான் என்னோட ஸ்டூடெண்ட் கூட டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க ஃப்ரீ ரிசோர்சஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் தான் ஒரே வழி. ஏன்னா யூடியூப் அண்ட் கூகுளை மட்டுமே பார்த்து படிச்சு ப்ராஃபிட் கண்டிப்பா பண்ணிட முடியாது. ஸோ அதனால டெமோ அக்கௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரீ ரிசோர்சஸ் போறீங்கன்னா. ஸோ நாலாவது விஷயம், சூஸ் ஏ மென்டார். ஸோ பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுங்க. அவங்க சொல்லி தர ஒரு கான்செப்டை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதை மார்க்கெட்ல அப்ளை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மென்டாரை சூஸ் பண்றீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுமா இல்லையான்றதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ உடனே ஒரு கான்செப்டை படிச்சுட்டு உடனே மென்டாரை சூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்பவே தப்பு. ஸோ அஞ்சாவது விஷயம், ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் பாக்குற மாதிரி உடனே உங்களால லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் பண்ணிட முடியாது. அவங்க அப்படி பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் அவங்களுடைய உழைப்பு இருக்கும். அவங்க எவ்வளவோ லாஸ் பண்ணிருப்பாங்க. அந்த லாஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடந்துதான் அவங்க அந்த ப்ராஃபிட் ஸ்டேஜுக்கே வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க மேனிபுலேட் ஆகி உடனே ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிக மணியை போட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சிக்ஸ்த் ஒன், நோ ஃபோமோ. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மிஸ் பண்ணதான். மார்க்கெட் எங்கேயும் ஓடிடாது, திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு தப்பான என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நோ சிக்னல்ஸ். ஸோ பிகினரா உள்ள வரீங்கன்னா நீங்களா கத்துக்கிட்டு லாஸ் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி மேல வாங்க. சிக்னல்ஸ் வாங்கி மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ அதில் லாஸ் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ் பண்ணதுக்கு கூட அர்த்தம் இல்லாத லாஸா இருக்கும். எமோஷனல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு பெரிய கான்செப்ட் கத்துட்டாலும் எமோஷனலாவும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டா மேனேஜ் பண்ணல அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் தான். சோ ஃபைனலி, லேர்ன், பிராக்டிஸ், ட்ரேட். சோ அப்கமிங் டேஸ்ல ஐசிடி அண்ட் பிரைஸ் ஆக்ஷனோட பிரேக் டவுன் வீடியோஸ் பார்ப்போம். சோ மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.